Hi all. இன்னைக்கு lesson 2 பார்க்கலாம். General properties of the transition elements. So first question பார்க்கலாம். Which of the following pairs of ions will have the same spin-only magnetic moment values within the pair? So இது வந்து 2024ல கேட்ட கொஷின். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிங்க் 2+ டைட்டானியம் 2+. ஸோ இந்த மாதிரி வந்து காம்போல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து காம்போல கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் இதில் தான் இருக்குது. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா கொஷினில் எந்த 2 பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேம் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து வருது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது வந்த 2 பேருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பேருக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். சரிங்களா? அந்த சேம் வேல்யூவா இருக்கும். அதில் கொடுத்துருக்க அந்த 2த்துக்குமே சேம் வேல்யூவா இருக்கும். அடுத்த பேருக்குமே வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு சேம் வேல்யூ வரணும். சரிங்களா? அதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஜிங்க் +2 எடுத்திருக்கேன். ஸோ ஜிங்க் +2 பார்த்தீங்க அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து D10S2. டைட்டேனியம் பார்த்தீங்க அப்படின்னா D2S2. ஸோ உங்களுக்கு நேற்று வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி வந்து இந்த கான்ஃபிகரேஷன்லாம் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து சால்வ் பண்ண வாங்க. ஸோ இங்கே வந்து +2 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து D10. ஏன்னா இந்த 2 எலக்ட்ரான் வந்துட்டு என்ன ஆயிரும்னா வந்துட்டு போயிடும். கரெக்டுங்களா? ஸோ இந்த 2 எலக்ட்ரான் வந்து போகுதுன்னா D10 ஆகிடும் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த இது வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. நம்ம பிளாக்ஸாக நீங்கள் போடுவீங்க இல்லையா? எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் போடுவீங்க இல்லையா? ஸோ டியில் வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த 5 ஆர்பிட்டால்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ 10 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிரும். டைட்டேனியம் பாருங்க 2 அன்பேர்டு எலக்ட்ரான். கரெக்டுங்களா? ஸோ அந்த பிளாக் நான் போடலை. பிளாக் போடாமல் இந்த 5 இது எடுத்துக்கிட்டேன். 5 பிளாக் இருக்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக நான் டைம் கன்சப்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக எழுதிட்டேன். ஸோ D6 பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பேர் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? D6. ஸோ இதில் பாருங்கள் எத்தனை வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. இதில் வந்து 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா? இதில் பாருங்க 1 பேர் ஆயிடுச்சு, மிச்சம் 4 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஒரு ஹிண்ட் என்னன்னா, ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் நீங்கள் இது கூட போகணும்னு அவசியமே கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதே வந்து அதில் கொடுத்துருக்க இன்னொரு மெட்டலுக்கு இருக்கான்னு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு Nக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ N √(n × n+2) 4 × 4+2. ஸோ என்ன வரும்னா √24ன்னு வரும். சரிங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருந்தாலே ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருந்தாலே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் சேமாக இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அடுத்து C போகலாம் பாருங்க. டைட்டேனியம் +3 காப்பர் 2+ கொடுத்துருக்காங்க. அதோட வந்து கிரவுண்ட் சைடு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். அதாவது எலக்ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாத போது இருக்கிற கான்ஃபிகரேஷன் D2S2. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த +3 அதாவது 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. D1ன்னு வரும். சரிங்களா? காப்பர் +2 பார்த்தீங்கன்னா D10S1ன்னு வரும். ஸோ 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா D9 கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அன்பேர்டு எலக்ட்ரான், இதுலேயும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுலேயும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இதுலேயும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 2த்துக்கும் சேம் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் எப்படி தான் இருக்கும்? சேமாக இருக்கும். சரிங்களா? இப்போ Bக்கும் Cக்கும் சேமாக இருக்குது. Dயும் செக் பண்ணிடலாமா? வெனடியம் +2 கொடுத்துருக்காங்க, காப்பர் + கொடுத்துருக்காங்க. D3ன்னு வரும், D10 வரும். இதில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இதில் 0 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அப்போ D ஆப்ஷன் வராது, A ஆப்ஷன் வராது. ஸோ எந்த 2 ஆப்ஷன் வரும்? B and C. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் D தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் சேம் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அயான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு எந்த 2த்துக்கு சேமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான். ப்ரீவியஸ் கொஸ்டினில் பேரா கொடுத்துருந்தாங்க, இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதே தான் எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட எழுதிக்கோங்க. எழுதிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிருங்க. எழுதிட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸும் ரிமூவ் பண்ணிடுங்க அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்து. ஸோ மிச்சம் வந்து D1 இருக்கும், D4 இருக்கும், D5, D6 இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா
நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க அந்த பிளாக்ல. ஸோ 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் தான் இங்க இருக்கு. ஒரு எலக்ட்ரான் நிரப்பிட்டீங்க. இங்க வந்து 4 எலக்ட்ரான், 4 பிளாக்ஸ்ல 4 எலக்ட்ரான். இங்க வந்து 5 பிளாக்லயும் 5 எலக்ட்ரான். ஸோ இந்த D5 கான்ஃபிகரேஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா D6 4 எலக்ட்ரான் வந்து அன்பேர்டா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கும் நான் அதே கான்செப்ட் தான். எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குன்னு பாருங்க 2 எலிமெண்ட்ஸ்க்கும். ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு தான் என்ன எப்படி இருக்கும், சேமா இருக்கும். இப்போ இதுல 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. ஸோ அப்போ இதோட ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் இதோட ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் ஹிண்ட் கொடுத்துருக்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம். ஸோ இங்க வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து பி அண்ட் டிக்கு தான் எப்படி இருக்கு, 4 இருக்கு. அப்போ இதோட ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூவும் எப்படி இருக்கும், சேமா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஏ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். The E0 value for Mn plus 3 / Mn plus 2 couple is more positive than that of chromium plus 3 and chromium plus 2 or Fe plus 3 / Fe plus 2 due to the change of. So the couple னு படிக்கணும். சரிங்களா? Mn plus 3 Mn plus 2 couple அப்படின்னு படிக்கணும். இப்ப நீங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு அதாவது இந்த கப்பலுக்கு வந்து அதிகமா இருக்கு. பாசிட்டிவ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அதாவது E0 வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஸோ அதனால இங்க SRPன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் யாருக்கு அதிகமா இருக்கும்னா, இந்த கப்பலுக்கு, மேங்கனீஸ் கப்பலுக்கு அதிகமா இருக்கும் கம்பேர் டு குரோமியம் ஆர் அயன் கப்பல். ஸோ இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இங்க பாருங்க, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியே இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸோட நம்ம வந்து கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், நீங்க மேல போக போக பாசிட்டிவ் வேல்யூ வந்து அதிகமாயிட்டே போகும். கீழே போக போக அந்த டேபிள் சொல்றேன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பொட்டென்ஷியல் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதுல கீழே போக போக நெகட்டிவ் வேல்யூ அதிகமாயிட்டே போகும். மேல வந்து போக போக என்ன இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிடைசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். கீழே போக போக ரெடியூசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிடைசிங் பவர்னா என்னன்னா, கெட்டிங் இட் செல்ஃப் ரெடியூஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கெட்டிங் இட் செல்ஃப் ரெடியூஸ். எது, அந்த எலிமெண்ட் அதோட அடுத்த நெய்பர் ஸ்பீஷீஸ் என்ன பண்ணிடும், ஆக்சிடைஸ் பண்ணிடும். அது தன்னைத்தாண்டி என்ன பண்ணிடும், ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ அதுக்கு என்ன மீனிங், ஆக்சிடைசிங் பவர் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது மீனிங். D5 கான்ஃபிகரேஷன் D4 ஆர் D6. இதுல பாருங்களேன், இதுல வந்து Mn plus 3 Mn plus 2 இருக்கு இல்லையா. ஸோ D5 கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ D5 கான்ஃபிகரேஷன் இந்த மேக்னீஸ்க்கு ஆக்சிடைசிங் பவர் வந்து அதிகம், அதாவது கெட்டிங் இட் செல்ஃப் ரெடியூஸ்ட் அப்படிங்கிறது அதிகம். ஸோ D5ன்றது ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கரெக்டுங்களா? இதுக்கு பாருங்களேன், D4 ஆர் D6. D4 எதுக்கு வரும், குரோமியம்க்கு வரும். D6 எதுக்கு வரும், அயனுக்கு வரும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து D5 வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன ஆகும்னா, Mn plus 3 இருக்கும்போது D4 இருக்கும் பாருங்க. கரெக்டா? பிளஸ் 2 இருக்கும்போது D5 இருக்கும். ஸோ D4ல இருந்து D5 வரதுக்கு தான் அது பார்க்கும். ஏன்னா இது அப்ப இது என்ன, இதுக்கு என்ன பவர் அதிகம், ஆக்சிடைசிங் பவர் அதிகம். ஸோ ஆக்சிடைசிங் பவர் அதிகம்னா கெட்டிங் இட் செல்ஃப் ரெடியூஸ்ட். ஸோ இது ரெடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை அதிகமா எடுத்துக்கும், எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். கரெக்டா? ஸோ இன்னொரு ஸ்பீஷீஸ் ஆக்சிடைஸ் பண்ணிட்டு இது ரெடியூஸ் ஆகும். ஸோ D5 வந்து ஹாஃப் ஃபில்டுனால இது வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ட்ரை பண்றதுனால உங்களுக்கு E0 வேல்யூ எப்படி இருக்கு, மோர் பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? எவ்வளோ வந்து ஒரு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது. ரைட்டா? ஸோ என்ன கனெக்ட் பண்றாங்க, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வித் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, எது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், குரோமியம் plus 3ல இருந்து குரோமியம் வந்து +2 இது ஆகுதுன்னா, D5S1 தானே கான்ஃபிகரேஷன் நார்மல் குரோமியம்க்கு. இது வந்து குரோமியம் +2னா, இப்போ யோசிச்சு பாருங்க, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிட்டு இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிட்டு D4 ஆயிடுது, அதாவது ஸ்டேபிள்ல இருந்து D4 ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேபிள், அதுக்கு மோர் பாசிட்டிவா தான் இருக்கும், அதுக்கு ஆக்சிடைசிங் பவர் அதிகம். ஏன் அப்படின்னா தன்னைத்தாண்டி அது ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்குள்ள வரதுனால. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The stability of copper +2 is more than copper plus salts in aqueous solution due to. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ட்ரிக்கியான கொஷின், பட் செம்ம ஈஸியான கொஷின். அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ காப்பர் +2 கொடுத்துருக்காங்க, காப்பர் + கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் 2+க்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு எழுதிக்கோங்க. காப்பர் +க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ காப்பர் +2 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்வலாக நம்ம காப்பர் எப்படி எழுதுவோம், D10 S1ன்னு எழுதுவோம். காப்பர் +2ன்றதுனால இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் எலக்ட்ரான் போயிட்டு D9. இதுக்கு பார்த்தீங்கன்னா D10ன்னு வருமா, அந்த எஸ்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் போயிட்டு D10 வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுதானே வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்போ இதுதானே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எப்போ இதெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா, இது மோர் ஃபார் இந்த இந்த தியரி எதுக்கு அப்படின்னா சாலிட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி பேசலாம். பட் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அக்வஸ் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் அதாவது வாட்டர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர்ல எந்த விஷயம் வந்து ஹையரா வந்து ப்ளே பண்ணணும், இதை விட எது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா ஹைட்ரேஷன் எனர்ஜி தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் இந்த ஹைட்ரேஷன் எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, ஹைட்ரேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான டெஃபினேஷன் நீங்க கொடுத்துருக்கேன். ஹைட்ரேஷன் எனர்ஜினா நீங்க வந்து ஒரு ஒரு சால்ட்டை வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்றீங்க. ஸோ வாட்டரில் வந்து A+B- ஒரு சால்ட் இருக்கு. ஸோ A+B- நீங்கள் வந்து தண்ணியில் போட்டோன்னே கரையுது இல்லையா, கரையும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்ட்ராக்ஷனை விட அந்த அட்ராக்ஷனை விட ஒரு பவர் அதிகமாக வந்து இவங்களை ஸ்பிளிட் பண்ணுது. அந்த பவர் தான் இந்த ஹைட்ரேஷன் எனர்ஜி. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு சிஸ்டம்ல எனர்ஜி ட்ராப் ஆச்சுனாலே அது வந்து ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகும், கரெக்டுங்களா? ஸோ இந்த A+ஆவே B-ஆவே வச்சிருக்கிறது யாரு, இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் தான். ஸோ இதான் வாட்டரோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன். இது பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், கரெக்டுங்களா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஏவோட அட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் வந்துட்டு என்ன ஆயிரும், ஆக்சிஜன் அந்த வாட்டர் மாலிகூல்ல இருக்க ஆக்சிஜனோட அட்ராக்ஷன் போயிருக்கும். ஸோ இந்த A+ ஃபுல்லாக சரௌண்டட் பை வாட்டர் மாலிக்யூல், சரிங்களா? ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, எனர்ஜி வந்து சிஸ்டமோட எனர்ஜி வந்து குறையுது, அதனால இந்த ஹைட்ரேஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஈச் அயான்ஸுமே இப்போ அதே மாதிரி பிக்கு அந்த மாதிரி எப்படி நடக்கும், பிக்கு இப்படி இருக்கும். ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த பியோட வந்து ஒரு அட்ராக்ஷன்ல வந்து போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பி சரௌண்டட் பை வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான். ஸோ எனர்ஜி ட்ராப் ஆகுறதுனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி சிஸ்டம்க்கு கிடைக்குது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இதை பார்க்கறத விட ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கறத விட ஹைட்ரேஷன் எனர்ஜி தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தையுமே ஓவர் கம் பண்றது இந்த ஹைட்ரேஷன் எனர்ஜி தான், சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன சூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுல வந்துட்டு ஸ்டெபிலிட்டி இதுக்கு அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு இதுன்னு கொடுத்துருக்காங்க. இது அக்வஸ் சொல்யூஷன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து ஹைட்ரேஷன் எனர்ஜி, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம், சரிங்களா? 2 எலிமெண்ட் எது கீழே வரும் அப்படின்னா டைட்டேனியம்க்கு கீழே வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெனாடியம், நியோபியம், டான்டலம் அந்த மாதிரி வரும். குரோமியம், மாலிப்டம், டங்ஸ்டன் அந்த மாதிரி வரும். ஸோ எப்படி நீங்க இந்த ரோ தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி 3D 4D 5D. ஓகே, நான் மோஸ்ட்லி 3Dல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. அதை தாண்டி 4D 5D வந்து கொஞ்சம் கம்மி தான் கொஸ்டின்ஸ். பட் அது அந்த ஆர்டரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டைட்டேனியம்னா அது கீழே என்ன இருக்கு, ஜிர்கோனியம், ஹாஃப்னியம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வெனாடியம், நியோபியம், டான்டலம். ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் இந்த சாப்டர் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், சரிங்களா? இப்போ ஜிர்கோனியம், ஹாஃப்னியம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஹேவ் சிமிலர் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியேட் பிகாஸ் ஆஃப். ஸோ இந்த அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம எதுவுமே இங்கே பண்ண போகிறது கிடையாது. என்ன தெரியுது, ஜிர்கோனியம்க்கு அடுத்து ஹாஃப்னியம் வருதுன்றது இந்த அட்டாமிக் நம்பர் வழியாக தெரியுது. ஏன் வந்து ரெண்டுத்துக்குமே சிமிலர் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஜிர்கோனியம் வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், +3 வச்சுக்கோங்க. நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து அயான் ஆயிடுதா. ஸோ இதுக்குன்னு ஒரு ரேடியே இருக்குமா, நியூக்ளியஸ் இருக்கும் சென்டர்ல, அப்புறம் சுற்றி வந்து ஷெல்ஸ் இருக்கும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, கடைசி எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஜிர்கோனியம்க்கும் ஹாஃப்னியம்க்கும் சேமா இருக்கும். அதாவது இதுல வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஹாஃப்னியம்ல, இருந்தும் கூட இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க சேமா இருக்கும். அப்ப இது சின்ன சர்க்கிளா இருக்கணும், ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் கம்மி. இது பெரிய சர்க்கிளா தானே இருக்கணும், பெரிய சர்க்கிளா பெரிய ரேடியஸ், இது சின்ன சர்க்கிளுக்கு சின்ன ரேடியஸ். ஆனா ரெண்டுக்கும் சேமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ரீசன் பாருங்க. இந்த 3D 4D நான் சொல்லிட்டேன். இப்போ 3Dல வந்து F வராது, F ஆர்பிட்டால்ஸே கிடையாது. ஆனா 4ல பாத்தீங்க அப்படின்னா 4F வரும்.
சரிங்களா? 5ல பார்த்தீங்க அப்படின்னா சாரி இந்த 4Dல 5Dல பார்த்தீங்கன்னா 4F வரும். சரிங்களா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லா எழுதி பாருங்களேன். உங்களுக்கு 4F வரும். சரிங்களா? F ஆர்பிட்டால்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம்னா 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அப்ப இதுல வந்து 4F வரதுனால அதோட ஷீல்டிங் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். அதாவது ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னன்னா, நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ தான் பக்கம் இழுக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப 4F வந்துட்டு என்ன பண்ணல? கரெக்ட்டா ஷீல்ட் பண்ணல. ஷீல்ட் பண்ணியிருந்தா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்காது? இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை நோக்கி வந்து இழுக்கப்பட்டிருக்காது. கரெக்ட்டுங்களா? ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் நோக்கி இழுக்கப்படுது. ஏன் அப்படின்னா, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ அப்ப ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து எதுக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா, எஸ்ஸுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பிக்கு அதிகமா இருக்கும். டி, அதுக்கப்புறம் எஃப். இதுல யாருக்கு ரொம்ப சாரி நான் வந்து குறையும். ஓகே. எஸ்ஸுக்கு அதிகமா இருக்கும். அதை விட கம்மி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்கு. இது பியை விட கம்மி பார்த்தீங்கன்னா டி, டியை விட கம்மி பார்த்தீங்கன்னா எஃப். சரிங்களா? ஸோ அப்போ எஃப் தான் இருக்கிறதுலையே புவரா ஷீல்டு பண்ணும். அதாவது நீங்க போங்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுரும். ஸோ இங்கே 5Dல வந்து 4F இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, அந்த ஆட்டமோட சைஸ் என்ன ஆகுதுன்னா சின்னதாயிருது. ஸோ பெரிய சர்க்கிளா இருக்க வேண்டியது சின்ன சர்க்கிள் ஆயிருது. இந்த சின்ன சர்க்கிள் எதோட மேட்ச் ஆயிடுது? ஜிர்கோனியமோட அந்த சின்ன சர்க்கிளோட மேட்ச் ஆயிருது. ஸோ அப்படி மேட்ச் ஆகுறனால ரெண்டுத்துக்குமே சேம் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன இதுக்கு என்ன ரீசன்? இது வந்து ஹேவிங் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா? அது கிடையாது ரீசன். பிலாங்கிங் டு சேம் குரூப்பா? கிடையாது. டயகோனல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. என்ன கான்ட்ராக்ஷன்? இது வந்து லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரீசன். சரிங்களா? ஓகே, இதான் கரெக்ட் ஆன்சர். 7th பாருங்க. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். chromium plus 2 D4 is a strong reducing agent than Fe plus 2 D6 in water அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதை வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். +2 D4 கான்ஃபிகரேஷன் இருக்கு. Fe plus 2 வந்துட்டு D6ல இருக்கு. சரிங்களா? ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவோம்? தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? குரோமியம் +3க்கு போகுது அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா சொல்றாங்க. +3க்கு போகுது அப்படின்னா என்ன இது வரும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D3ன்னு வரும். D4ல இருக்கு. இப்போ D3ன்னு வரும். அப்போ வந்து நீங்க கேட்கலாம், அப்போ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருந்து தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணா D5 போலாமே, இது இந்த குரோமியம் கரெக்டா D5 போலாமே, ஏன் இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படின்னா, இங்க வந்து இன்னொரு ஃபேக்டரும் நம்ம பேசுறோம். அதுதான் வந்து இந்த CFSE. ஸோ சிஎஃப்எஸ்சியில் அந்த 5 டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து லிகேண்ட் ஃபார்ம் பண்ணதா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா லிகேண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால T2G-ஆவும் EG-ஆவும் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இப்போ T2G EG ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் T2Gல நிரப்பிட்டு தான் அதுக்கப்புறம் EGக்கு போகணும். சரிங்களா? அப்போ இது வந்து D4 வந்துட்டு என்ன ஆகுது? +3 வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த குரோமியம் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுது பாருங்க, 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ கீழே இருக்கிறதோட வந்து அதோட இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6, மேலே இருக்கிறது 0.4. ஸோ 0.6 இன்டூ 3 போட்டிங்க அப்படின்னா 1.8ன்னு வரும். சரிங்களா? ஸோ 1.8 ஹையர் CFSE வேல்யூ. ஸோ அதனால தான் இது வந்து +2ல இருந்து இன்னும் வந்து இது வந்து ரெடியூஸ் ஆகாம +1லாம் போகாம +3 போறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ CFSE தான் இதுக்கான ஆன்சர். So first statement correct. Second statement பார்ப்போம். The transition metals and their compounds are known for their catalytic activity due to their ability to adopt multiple oxidation state to form complexes. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே லைன்லயே நமக்கு தெரிஞ்சிச்சு டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாம் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கா? இருக்கு. நம்ம ஹேபர்ஸ் ப்ராசஸ் படிச்சிருப்போம் இல்லையா? அமோனியா ப்ரிப்பரேஷன். ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அயன் தான் வந்து கேட்டலிஸ்ட். கான்டாக்ட் ப்ராசஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. சல்ஃபியூரிக் ஆசிடை இண்டஸ்ட்ரியலா வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணுற மெத்தட் தான் கான்டாக்ட் ப்ராசஸ். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து வெனாடியம். ஸோ இங்கே டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாம் இங்கேயும் ஒரு இடத்துல கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டியை வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு.
கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ செகண்டும் கரெக்ட். இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் தேர்ட் பார்ப்போம். இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் ஆர் தோஸ் தட் ஆர் ஃபார்ம்ட் வென் ஸ்மால் ஆட்டம்ஸ் லைக் H, C ஆர் N ஆர் trapped inside the crystal lattices of metals அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். என்னன்னா இப்போ ஸ்டீல் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸ்டீல் உங்களுக்கு தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இல்லையா? ஸோ அதோட காம்போசிஷன்ல அயன் அண்ட் கார்பன் இருக்கும். ஸோ அயன் தான் வந்து பேசிக் சாலிட் அப்படின்னா அந்த கார்பன் என்ன பண்ணணும்னா இன்டர்ஸ்டீஷியல் பிளேசஸ்ல போய் ஆக்குபை. இன்டர்ஸ்டீஷியல் அப்படின்னா வந்து குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேப்ல போய் இந்த கார்பன் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த ஸ்டீல்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்குமா. ஸோ இது என்ன பண்ணும்னா மெல்டிங் பாயிண்ட்டை வந்து அதிகப்படுத்தும், ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதோட அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? இது மாதிரி நிறைய இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க நிறைய தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து பாருங்க, the oxidation states of chromium in CrO4 2-, Cr2O7 2-. ஸோ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிடலாமா? இங்க இடம் இல்லை. ஸோ இங்க நான் எழுதுறேன் பாருங்க, Cr O4 2-. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒரு ஆக்சிஜனுக்கு 2 கரெக்டுங்களா? இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ்னால இந்த நெகட்டிவ் சைன் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ 4 × 2 ஒரு ஆக்சிஜனுக்கு 2னா அப்போ 4 ஆக்சிஜனுக்கு 8 இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் பாருங்க -2. ஸோ அடுத்து கண்டுபிடிங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 + 8. அப்போ என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +6ன்னு வரும். இதே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எதுக்கு கண்டுபிடிக்கலாம், Cr2O7 2- கண்டுபிடிக்கலாமா? ஸோ 2x, ஏன்னா 2 குரோமியம் இருக்குல்ல, அதனால 2x -14 இஸ் ஈக்குவல் டு -2. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, 2x இஸ் ஈக்குவல் டு -2 + 14 என்ன வரும், இது வந்து 12ன்னு வருமா? இங்க பாருங்க, இங்க 12ன்னு வருமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/2ன்னு வரும், 6ன்னு வரும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் குரோமியம் இன் CrO4 2- அண்ட் Cr2O7 2- ஆர் நாட் த சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து எனக்கு என்னன்னா ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வருது, +6 + 6 தான் வருது. ஸோ இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா மைனஸா இருக்கணும், CrO4 இல்லை CrO3 அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இங்க வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்திருந்தா தான் இது வந்து கரெக்ட் ஆன்சரா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இல்லை கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் குரோமியம் இஸ் ஓகே ஆர் நாட் த சேம், ரைட். ஸோ ஓகே, கரெக்ட் தான். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இது கரெக்டு தான். இங்கே எழுதிடுறேன் மறுபடியும், CrO4 2- கரெக்ட். ஸோ என்னன்னா சேம் தான் ரெண்டுத்துக்கும். பட் இதுல ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் த சேம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து +6 தான். சரிங்களா? அப்போ வந்து சேம் தான் வந்திருக்கணும், பட் நாட் சேம்னு கொடுத்துருக்கனால தான் இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்றோம். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The calculated spin only magnetic moment of chromium +2 ion is. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. பட் வந்து உங்களுக்கு மெட்டலை கொடுத்துருக்காங்க, நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ குரோமியம்னா D5S1. சரிங்களா? ஸோ D5S1 இதில் வந்து குரோமியம் +2னா அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் இதில் ஒரு எலக்ட்ரான் போயிட்டு D4ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ D4 எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இங்கே என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடையாது. சரிங்களா? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கேஸ்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸோ அதான் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்றோம். சரிங்களா? மிச்சம் எல்லாத்துக்குமே நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல கன்ஃபியூஸே ஆகாதீங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் இந்த எண் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ √4 × 4 + 2. ஸோ 4 இங்கே வந்து என்ன வரும், 6ன்னு வருமா, ஆட் பண்ணால் √24. நம்ம ஸ்கொயர் ரூட் மெத்தட்லாம் நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்ல மேத்ஸ்ல. ஸோ என்ன பண்ணுவோம்னா இதை சால்வ் பண்ணுங்க. 24 இருக்கு. ஸோ 4 × 4 நம்ம எடுத்துக்கணும். 16 போடுவீங்க. ரிமைனிங் 8 இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி தான் இந்த இடத்துல நீங்க போடணும். கரெக்டா? ஸோ ஒரு புள்ளி வச்சதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, 0 ஆட் பண்ணிப்பீங்க. 9 போடுங்க. ஸோ 89 × 9 தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி 438 அந்த வரும். இப்போவே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு 4.90. அடுத்த டெசிமல் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ 4.9. ஸோ 4.9 வந்து எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு.
சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். முக்கியமா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரது. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வரதுன்னா, நீங்க வந்து 4 ஆப்ஷனுமே என்ன ஸ்டேட்மெண்ட், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்பதான் சால்வ் பண்ண முடியும். இத ரீடூ பண்ணுங்க. ரீடூ பண்ணிட்டு நெறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் சிமிலரா இருந்துச்சுன்னா, அத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. Okay, all the best. Thank you.